அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி ராஜ்குமார். வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்தோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெள்ளி ஷாப்பிங் பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி கடைகளில் வெள்ளி பொருட்களுக்கு எப்படி விலை போடுறாங்க, அதாவது மேக்கிங் சார்ஜ் எப்படி போடுறாங்க அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வெள்ளி பார்த்திங்கன்னா நம்ம காயின்ஸோ இல்லை பார்ஸோ வாங்கும்போது நமக்கு 999 பாராக கிடைக்கும். 999 அப்படின்னா 99.9% பியூர் வெள்ளியாக இருக்கும். அதை நம்ம கடையில் கொடுக்கும்போது ரீசேல் வேல்யூ பார்த்திங்கன்னா கடைக்கு கடை மாறுபடுது. இப்போ ஜிஆர்டிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வெள்ளி ஒரு 100 கிராம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ரிட்டன் கொடுக்கும்போது கிராமுக்கு 3 ரூபா அந்த மாதிரி லெஸ் பண்ணிவிட்டு எடுத்துப்பாங்க. ஆனால் இதுவே நம்ம இந்த மாதிரி பொருளாக வாங்கும்போது இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20% வரைக்கும் இதுவும் கடைக்கு கடை மாறுபடுது. இது லெஸ் பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதிரி பாருக்கும் இந்த பொருட்களுக்கும் ஏன் மாறுது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். கடைகளில் இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸாக விற்பனைப்படும் போது பாத்திரங்களோ இல்லைனா கொலுசு மெட்டி இந்த மாதிரிலாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 80 டச்சில் தான் பண்ணுறாங்க. இல்லைனா 92.5 சில்வரில் தான் பண்ணுறாங்க. 999 பண்ண முடியாது. 92.5 சில்வரில் பண்ணுறாங்க, இல்லைனா 80 டச். இன்னும் சில கடைகளில் 70 டச்சில் கூட பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், ஸ்பூனில் பார்த்திங்கன்னா 12 கிராம் கரெக்டாக இருந்துச்சு. அதில் வேஸ்டேஜ் ஒரு 968 மில்லிகிராம் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா 45 ரூபா ஒரு கிராமுக்கான மேக்கிங் சார்ஜாக போடுறாங்க. ஒரு 12 கிராம் 100 மில்லி இருக்கிற ஸ்பூனோட விலை பார்த்திங்கன்னா 2240 ரூபா போட்டிருக்காங்க. அந்த பவுல் பார்த்திங்கன்னா 26 கிராம் 900 மில்லி இருக்குது. அதுக்கு வேஸ்டேஜ் மட்டுமே 2 கிராம் 421 மில்லிகிராம் போட்டிருக்காங்க. மேக்கிங் சார்ஜ்னு எதுவும் போடலை. ஆனால் இந்த பவுல் பார்த்திங்கன்னா 80 டச்சில் இருக்க பவுல் தான். அந்த காப்பு, குழந்தைக்கு போடுற காப்பு இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா 20 கிராம் 400 மில்லிகிராம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு மேக்கிங் சார்ஜ் எதுவும் போடலை. ஏன்னா அதுவும் 80 டச்சில் தான் இருக்குது. மோஸ்ட்லி கொலுசுக்கெலாம் இங்கே வேஸ்டேஜ் எதுவும் போடுறதில்ல. ஆனால் இந்த பொருளை இவ்வளோ வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குகிறோம். இந்த பொருள் நம்ம ரிட்டன் கொடுக்கும்போது அதில் 20% வரைக்கும் லெஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அதில் வெள்ளி 80% தான் இருக்குது. அதனால தான் அவங்க 20% லெஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறாங்க. இதே நீங்கள் காயினோ பாரோ கொடுக்கும்போது 999 இருக்கனால 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி லெஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்குவாங்க. அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு வெள்ளி செயின் தான். இந்த மாதிரி செயின் எல்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இதுலேயும் 92.5 அந்த சில்வர்லேயும் வச்சுருக்காங்க, 80 டச்லேயும் வச்சுருக்காங்க. இது ஒரு ஓம் போட்ட மாதிரி டாலர். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீஸ் ரேட்டில் தான் வரும். கிராம் ரேட் படி போடுறதில்ல, பீஸ் ரேட்டில் வச்சுருக்காங்க. இது எங்கே வாங்கணும்னு பார்த்திங்கன்னா தைலா ஜுவல்லர்ஸ், திருச்சியில் தைலா சில்க்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவங்க புதுசாக இப்போ ஜுவல்லரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா காலில் போடுற மெட்டி. இது 80 டச்சில் தான் இருக்கும். இந்த மெட்டிக்கு பார்த்திங்கன்னா ஆன்டிக் மாடல் மெட்டி. இந்த மெட்டிக்கு ஒரு கிராமுக்கு 17 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாங்க. மொத்தம் 5 கிராம் 800 மில்லி இருந்துச்சு. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி நவம்பர் 5ஆம் தேதி போயிருந்த அன்றைக்கி ஒரு கிராம் வெள்ளி 163 ரூபா வித்துட்டு இருந்துச்சு. ஆனால் இவங்க பில்லில் பார்த்திங்கன்னா 180 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு கிராமுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி அதோட கிராஸ் வெயிட்டுக்கு அமௌண்ட்டு போட்டிருந்தாங்க. ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி ஆன்டிக் மாடல் மெட்டீரியலாக நம்ம போடும்போது இந்த வெள்ளி கருத்து போகும் இல்லையா, அந்த மாதிரி தெரியாமல் இது நேச்சுரலாகவே கருத்து இருக்க மாதிரி அழகாக இருக்கும். இதே நார்மல் மெட்டீரியலாக வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்துட்டு வெள்ளிக்கான ரேட்டு கொடுத்து வாங்கிக்கலாம். டாலரும் செயினும் வாங்கும்போது அதுக்கு பீஸ் ரேட்டை தான் போட்டிருந்தாங்க. அதனால் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பில்லை மென்ஷன் பண்ணலை. முடிஞ்ச வரைக்கும் வெள்ளியில் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் நமக்கு தேவைப்படுற பொருட்கள் வாங்கிக்கலாம். மிச்சம் நீங்கள் பார்ஸாக சேர்த்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபமாக இருக்கும். நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளி நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் வெள்ளி காயினாவோ இல்லை பாரோவோ சேர்க்கணும் அப்படின்னா என்னோடய அட்வைஸ் என்னென்னா, ஒரே கடையில் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் அதை கொடுத்துட்டு கோல்டாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வெள்ளியில் ஜிஆர்டியில் தான் பார்த்திங்கன்னா கம்மியான வேஸ்டேஜ் போடுறாங்க. கிராமுக்கு 2 ரூபா 50 காசு போடுறாங்க. ஸ்ரீகுமரிலலாம் 5 ரூபா போடுறாங்க. திருச்சி மங்களில் இன்னுமே அதிகமாக தான் போடுறாங்க. நீங்கள் அதனால் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா ஜிஆர்டியில் பெஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி அதே கோல்டு காயினை நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கும்போது ஜிஆர்டியில் கிராமுக்கு 3 ரூபா லெஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஒரு 10 கிராம் நீங்கள் சில்வர் காயின் கொடுக்குறீங்க அப்படின்னா 30 ரூபா லெஸ் பண்ணிவிட்டு அவங்க பார்த்திங்கன்னா அன்னைக்கு வெள்ளியோட ரேட்டுக்கு அப்படியே எடுத்துப்பாங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக கோல்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வெள்ளி சேவிங்ஸ் பண்ணணும் ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா மிந்த்ரா ஆப்பில் உங்களுக்கு அப்பப்போ கூப்பன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஏதாவது ஆஃபர் போடுற டைமில் மியா தனிஷ்கோட மியாவோட சில்வர் காயின் இருக்கும். அதுலேயே நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கும். அதை பற்றின டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.